ஸ்வேதா பாரத். இந்த வீடியோல நாம ஸ்டோன் வச்சு நெக்லஸ் செட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இந்த மந்த் 26th ஜூன் 26th அன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் கிளாஸ் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு கீழே வச்சு தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது ரெண்டு பக்கம் திருப்பிட்டு தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி நம்ம வந்து குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பென்னோட பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வரும் மண். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நிக்ரோம் ஒயர் வந்து யூ ஷேப்பில் கட் பண்ணி நிறைய வச்சுக்கலாம். எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸ் நிக்ரோம் ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஹேங்கிங் பீட்ஸ் ஃபஸ்ட்டு குழியில் வச்சு எடுத்த ஹேங்கிங் பீட்ஸ் ஒரு இதுலேயுமே மூணு வந்து நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், 1 2 3 போட்டுட்டு நம்ம வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் நிறைய போட்டுக்கலாம். நான் வந்து 3 போட்டாலே இந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு 3 மட்டும் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டதுக்கப்புறம் பொறுமையாக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்பி வச்சு உள்ளே அழுத்தணும் அப்படின்னாலே நல்லா உள்ளே போயிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி 3 பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நிக்ரோம் ஒயர் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். லாலிபாப் பீட்ஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு சென்டரில் மேல் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது எல்லா பீஸ்க்குமே பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். நாம் செஞ்சது ஒரு ஹாஃப் டே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துக்கலாம். மண் எடுத்துட்டு கீழே வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பிட்டு தேய்ச்சதுக்கு அப்புறமா சேம் அதே மாதிரி அதே பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து போன வாட்டி எத்தனை பீஸ் கட் பண்ணமோ அத்தனை பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கும் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையான பீஸையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து அதில் கம்பி வந்து ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, ட்ரை ஆகியிருக்கு பாருங்கள், அதில் கம்பி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம வந்து இப்போ ஈரமாக இருக்கிறதுல வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குழியில் வச்ச லாலிபாப் பீட்ஸை வந்து சென்டரில் மேல் பக்கமாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சென்டரில் இந்த சேஃப்டி பின்னை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம லாலிபாப் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணோன்னா ஹோல்ஸ் வந்து மூடிக்கும். அதனால் லாலிபாப் பீட்ஸ் ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சேஃப்டி பின்னை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சேஃப்டி பின்னில் போட்டோம் அப்படின்னா கியர் ஒயருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் செஞ்சு வச்சுருக்கிறது வந்து 2 days வீட்டுக்கு உள்ளே வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஃப்ரண்ட்டு பேக் அதுக்கப்புறம் பீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டியாக நம்மளுக்கு வந்து ஷாப்பில் வந்து கிடைக்கும் பீட்ஸு, கோல்டு பீட்ஸ், அந்த பீட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டிசைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு கோல்டு பீட்ஸ், அந்த குட்டி கோல்டு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ நம்ம இயரிங்ஸ்க்கு 2 வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கியர் ஒயரை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு கியர் லாக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கியர் ஒயருக்குள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து 2 பீஸை வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா அந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, கியர் ஒயர் எண்டு, அதை வந்து நாம் அந்த 2 கியர் லாக்குக்குள்ளேயுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட்டிங் பிளேடு வச்சு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறமா அந்த பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி பீட்ஸ், அது எல்லாத்தையுமே ஓரமாக தள்ளிட்டு நாம் வந்து இந்த ஃபெவி பாண்ட் அப்படின்ற கம்மை வந்து அந்த கியர் ஒயரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம ஓரமாக தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குட்டி பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தள்ளிட்டு இந்த பெரிய டிசைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நாம் இந்த மாதிரி கம்மு போட்டு நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம்.
லாஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி 2 கியர் லாக்கு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டை எடுத்து அந்த 2 கியர் லாக்குக்குள்ளேயும் போட்டு நம்ம வந்து ஆப்போசிட் சைடு பிடிச்சி நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம வந்து அந்த கட்டிங் பிளேடை வச்சு லாக் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே டைட் ஆகிடும். நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வேணும்னா நம்ம வந்து அப்படியே கூட எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டோன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஷாப்பில் வாங்கி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் தான். இது வந்து ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டு நாட் அதெல்லாம் வந்து விற்கிறாங்க இல்லையா, அந்த ஷாப்லேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நாம் அந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்குன்னே ஒரு கம் விற்பாங்க அங்கேயே, அதையே வாங்கி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெவிபாண்ட் கம்மியை கூட இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த பிராண்ட் வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி இதுக்குன்னே ஒரு ப்ரஷ்ஷை வந்து எடுத்து வச்சுக்கலாம். வார்னிஷ் பண்ணுறதுக்குன்னே அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலேயும் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சைடில் அந்த கோல்டு கலர் ஆன்டி கோல்டு கலர் இருக்கிற இடத்துல மட்டும் வேணும்னாலும் அந்த மாதிரியும் நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வார்னிஷ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் இதுக்குன்னே நம்மளுக்கு வந்து ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து கொக்கி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த கொக்கி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேப் விட்டு கியர் ஒயரை வந்து லாக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த குட்டி ஹோல்ஸ்குள்ளே வந்து நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாம் வந்து கோல்டு கலர் வந்து எந்த கோல்டு வேணாலும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ஸ்டோன் வேணாலும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.